குட் மார்னிங்க எல்லாருக்கும். ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எனக்கு ஃப்ரைடே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு 5:30 மணிக்கு. பாருங்கள் 5:30 மணிக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா. சரி அப்படியே வீட்டு வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். வீடு வச்சுட்டு வாசல் தெளிச்சிட்டு கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சூப்பரான கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு சரி சாமி குளிச்சுட்டு வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி எல்லாமே நீ தான் சொன்ன முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு திருப்புகழ் பாடிட்டு சாமிக்கிட்ட மனசார கும்பிட்டுட்டு சரி நம்ம வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். சரி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான் ஆனால் செம்மையாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் நைட் செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும். இது எப்படி செஞ்சேன்னு சொல்லணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நைட்டு செஞ்சுதானா சாஃப்டாக இருக்குது. அப்படியே அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட் செஞ்ச கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் இருக்குது. மீல் மேக்கர் சென்னா போட்டு செஞ்ச கிரேவி சூப்பராக இருக்குது. இதோட ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள். கூட்டலாம் செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது காலையில் சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு ரைஸும் ஒரு சொரக்காய் பொரியெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் வாக்கிங் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பக்தி மயமாக வாக்கிங் போயிட்டு இருக்கேன். கிரவுண்டை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கிரவுண்டில். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் வாக்கிங் போகிறேங்க. பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் 4 ரவுண்டு இன்றைக்கி அடித்தேன். 4 ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சோண்டு குழம்பு வச்சு அந்த கடாயில் பசைஞ்சு சாப்பிடும்போது சாதத்தை போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த கடாயில் கொஞ்சோண்டு குழம்பு வச்சு அந்த சுடு சாதத்தை போட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சூடு அதனால் அப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.